அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வேதவழி அம்மா, இத வந்துட்டேன். டேய் நீ எங்கடா? வேதவழி அம்மான்னு கூப்பிட்டது நீயா தான் இருக்கும்னு ஓடி வந்த. என்னடா எதுக்காக இங்க இப்போ வந்த? அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. ஆனா நீ என்னம்மா மறந்துட்டீங்களா? கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னையே இங்க வந்துருன்னு சொன்னீங்கல்ல. சொன்னேன்டா. ஆனா இங்க சூழ்நிலை. என்னம்மா என்னாச்சு? ஐயோ கிஷோர், அது வந்து அக்கா யார் வந்திருக்கா? டேய் இப்ப வர்றதா ரத்னம், பார்த்து பேசிக்கோ. சரிங்கம்மா. அக்கா யார் இந்த பையன்? ஹாய் அங்கிள், என் பேர் கிஷோர். நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்க அங்கிள், மறந்துட்டீங்களா? நானும் உன்கிட்ட எப்ப தம்பி? அங்கிள் நான் பெங்களூர்ல இருக்கேன். நீங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்ன அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் பேசுனீங்களே. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வரோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க சொல்றேன்னு ரத்னம் நம்ம சிந்துவ பேசும்போது. ஓ பெங்களூர்ல அந்த தம்பியா? கிஷோர் ஆமையா, சாரியா மறந்துட்டேன். ஐயோ அங்கிள் சாரிலாம் எதுக்கு சொல்றீங்க? இருக்கட்டும் அங்கிள். அப்பா யார் இவங்க? திரு சரத், இவன் தான் கிஷோர், பெங்களூர்ல நான் சொன்னேன்ல. ஓ கிஷோர், ஓகே ஓகே. சரத் டிசிபி சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சார் உங்களை நேர்ல பார்க்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆசை. ஏன்னா வேதவழி அம்மா எப்பவுமே உங்க குடும்பத்தை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். ஓ ஓகே ஓகே. அத்தை இவரு திரு நம்ம சிந்துவ ஃபர்ஸ்ட் பேசுனது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அடிக்கடி கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க. சிந்துக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாண தேதி எல்லாம் சொன்னேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன். ஆனா இவனோட அப்பா அம்மா கேட்கல. எங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு வரல, நாங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். நீங்க தங்கி இருக்கிற குடும்பம் எங்களுக்கும் அது எங்க குடும்பம் மாதிரி. நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்க வராம எப்படின்னு ஃபர்ஸ்ட் என் பையனை அனுப்பிடுறேன், கல்யாணத்துக்கு முதல் நாள் நாங்க வந்துடுறோம்னு சொன்னாங்க. என்னால மறுக்க முடியலடா. ஐயோ அத்தை இருக்கட்டும். ஓகே ஓகே தேங்க்யூ சார். அப்புறம் இன்னையில இருந்து கல்யாண வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. ஒரு சின்ன சின்ன வேலைனாலும் இவங்கிட்ட சொல்லவான்னு மட்டும் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? சரி சிந்து விடு. ஏதோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே நல்லதே நடக்கட்டும் நினைப்போம். மரி சொல்லி எல்லாரும் புரிய வைங்க. இப்பதான் கொஞ்சம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிருக்கா. அதுவும் வேதவழி பெரியமாட்ட பேசினதுக்கு அப்புறம். டேய் அண்ணா, நீ உண்மையிலே சூப்பர்ரா. மனசுல தப்புன்னு பட்டதும் உடனே வேதவழி பெரியமாட்ட எந்த அளவுக்கு பேசுன? வேற என்னடி பண்ண சொல்ற? இவளும் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருந்தா. ஆனா பெரியமா உண்மையிலே ரொம்ப நல்லவங்க தாண்டி. நான் தான் ஏதோ தப்பு இருக்குமோன்னு யோசிச்சுட்டேன். ஜீவா, நீ மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே அதத்தான் யோசிச்சோம். நான் வேதவழி அம்மா இங்க வந்ததுல இருந்து அப்படித்தானே நடந்துக்கிட்டாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் உங்க மனசோட வலி காரணமா. பெரியமா உண்மையிலே ரொம்ப போல்டான லேடி தான். ஆமா ஜீவா, கண்டிப்பா. சிந்து எல்லாரும் இவ்வளவு சொல்றோம்ல, விடுமா. எல்லாத்தையும் கடந்துதான் போனோம், அதுதானே வாழ்க்கை. தெரியும் வேணி, நீ பட்ட கஷ்டத்துக்குலாம் நான் படுறது ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னோட யோசனை, சித்தார்த் எனக்கு இல்ல, என் காதல் செத்து போச்சு அப்படிலாம் நினைச்சு நான் கவலைப்படல. அப்பா கல்யாணம்னு, அதுவும் என்னோட கல்யாணத்தை ரொம்ப ரொம்ப கிராண்டா செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஏகப்பட்ட பத்திரிக்கை அடிச்சு நம்ம ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்திருக்காங்க. கல்யாணத்துக்கு வர எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. மீரானா திருவண்ணா கல்யாணத்துக்கு கூப்பிடாதவங்க எல்லாம் நான் இப்ப கூப்பிட்டுருக்கேன். அப்பா அவ்வளவு சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? அப்பா கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணுங்கிறதேவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டம் இருக்கதானே செய்யும். யாரால இதை தாங்கிக்க முடியும்? யார்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? உண்மைதான் சிந்து, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வழிதான். உனக்கு இப்ப இருக்கிற வழியை விட மாமாங்க அத்தைக்கு ரொம்ப வழியா தான் இருக்கும். இருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி எப்படி இதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு? வேண்டாம் சிந்து. 1 மாசம் 2 மாசம் இல்ல கூட ஒரு 6 மாசம் கூட எடுத்துக்கலாம். இத கடந்து போறது கஷ்டம்தான். ஆனா 6 மாசம் கழிச்சு இவ்வளவு வேதனையை நம்ம கடந்து வந்தோமான்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். உண்மை உண்மை சிந்து, வாசுகி சொல்ற எல்லாமே உண்மை. ஐயோ எல்லாம் ஓகே தான், சிந்துக்கு எல்லாமே புரியுது. ஆனா அவ சொல்றது, மாமா கல்யாணம் நின்னு போச்சுன்னு என்ன ரீசன் சொல்வாங்க? கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொன்னா அவங்க எல்லாம் அதை எப்படி எடுத்துக்குவாங்க? அதுதான் சிந்துவோட கவலையா இருக்கு. ஆமா சுபா, கரெக்டா சொன்ன. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க அங்கிள். அப்புறம் நான் மட்டும் இப்படி வந்திருக்கேன்னு எதுவும் நினைக்காதீங்க. வேதவழி அம்மா சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க நடத்துற ஹோம் எல்லாத்தையுமே அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அதுல சின்ன குழந்தைங்க வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அம்மா தான் ஃபேவரைட். அம்மாங்க கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் அம்மா என் கூட வரல. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு இல்ல முகூர்த்த நாள் அன்னைக்கு காலையிலக்குள்ள அப்பாவும் அம்மாவும் இங்க வந்துருவாங்க. ஓகேவா?
என்ன அங்கிள் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க நான் கொஞ்சம் வளவலன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க அப்படியே பேசி பழக்கமாயிடுச்சு அதான் சரி சரி இனி வேணா நான் பேச்ச குறைச்சுக்கிறேன் சொல்லுங்க அங்கிள் நான் என்ன பண்ணணும் டேய் கிஷோர் வேதவழியம்மா சொல்லுங்க டேய் அது வந்து என்னம்மா கல்யாணம் நின்னு போச்சு நின்னு போச்சா சாரி 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 அங்கிள் எனக்கு எதுவும் தெரியாதாதான் வேதவழியம்மா கிஷோர் நான் தான் சொல்லியிருந்தேன்ல சித்தார்த்த பத்தி ஆமாமா இந்த குடும்பத்து மேல பகை எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க கல்யாணத்துக்குள்ள அவனை எப்படியாவது திருத்திரி வேணும் சொன்னீங்க என்னமாச்சு இல்ல கிஷோர் அவனோட குணத்தை மாத்த முடியல அவன் குணம் எல்லாத்தையும் பார்த்த சிந்து இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அவனை பத்தி பேச கூட எனக்கு பிடிக்கல எந்த அளவுக்கு நான் அவனை நம்பினேன் ஆனா என்ன நம்ப வச்சு அனி நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் மீட் பண்ணும்போதும் திரும்ப திரும்ப கேட்பேன் என் குடும்பத்தோட இருக்க உனக்கு சம்மதம் தானே என் குடும்பத்து மேல உள்ள பகை உனக்கு குறைஞ்சிருச்சா மனசுல உன்னை வச்சு வெளியே ஒண்ணு பேசாத எவ்வளவோ அதுக்கெல்லாம் நான் அப்படி இல்ல நீ சொல்றபடி நான் கேட்பேன் சரி சரின்னு சொல்லி கடைசியில அன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கணும் ஏய் ஜீவா சொல்லுடா ஆமா வாசுகி இன்னைக்கு நீங்களும் சித்தார்த்தம் அபிமன்யு அங்கிளும் பேசுனதை கேட்டிருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு கோபப்படதான் செஞ்சிருப்பீங்க சரி சரி போனது போகட்டும் இனி அதை பத்தி பேச வேண்டாம் ஆமா நீ என்ன ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் மனசெல்லாம் வலிக்கும் எல்லாத்தையும் தாங்கி பழக தானே செய்யணும் என் மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக என் மொத்த குடும்பத்தையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல அவன் என் மேல உயிரா இருக்கட்டும் அதுல ஒரு பங்கு அது நம்ம குடும்பத்து மேல அவன் காமிக்கணும் இல்ல நீங்க எப்பவுமே எதிரின்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது சரிடி விடு பேசி பேசி நீ ரொம்ப அழுதுட்ட இந்த அளவுக்கு அழுதே நாங்கள பார்த்தது கிடையாது வீட்டுக்குள்ள சிரிச்சு சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்கிறவ நீதான் உன்னை பார்த்துதான் இங்க எல்லாத்துக்கும் எனர்ஜியா இருக்கும் ஆனா இப்ப நீயேவோ வேண்டாம் வேண்டாம் நீ பழைய சிந்துவாவே இரு ஆமாண்டி மனசுல எதையும் வச்சுக்காத விட்டுரு அதெல்லாம் ஓகேடா கல்யாணம் பண்ணி போய் உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் வீட்ல இருந்தே கஷ்டப்படுத்துவேனா அதெல்லாம் நான் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவேன் ஆமா வேதவழியத்தை தேடி யாரோ வந்தாங்களே யாரு அது அந்த பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்கடி பெங்களூர்ல இருந்தா யாரு நீ இதுக்கு முன்ன கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதும் வேதவழி பெரியமாவுக்கு தெரிஞ்ச பையன்னு பெங்களூர்ல ஒரு பையனை பத்தி எல்லாம் பேசணுமே ஆமா அவன் தான் வந்திருக்கான் அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் தெரியலடி பார்த்தேன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே நான் உன் கூட வந்து இருக்கலாமேன்னு வந்துட்டேன் எதுக்காக ஜீவா அவன் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் ஒருவேளை சிந்து கல்யாணம் நின்றுச்சுன்னு தெரிஞ்சு திரும்ப ஏதாவது கல்யாணம் பேச வந்திருப்பானோ என்ன சொல்றீங்கம்மா ஐயோ சாரி சாரிம்மா எதுவுமே தெரிஞ்சுக்காம அம்மா நான் கால் பண்ணி கேட்டா கூட நீங்க வர வேண்டாம்னு சொல்லிருப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட எந்த இன்ஃபார்மும் பண்ணாம திடீர்னு வரலான்னு வந்தேன் சாரிம்மா அங்கிள் சாரி அங்கிள் இருக்கட்டும்ப்பா நீ என்ன பண்ணுவ யதார்த்தமா நீ வந்த அதுக்காக என்ன பண்ண முடியும் கிஷோர் வாங்க உள்ள போய் பேசலாம் இல்ல சார் இருக்கட்டும் கல்யாண வீடு கலகலப்பா இருப்பீங்க நான் சும்மாவே துருதுருன்னு வாய் பேசிட்டு இருப்பேன் அதான் உங்க கூட எல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அப்படி நல்லா வேலை பார்க்கலான்னு வந்தேன் சாரி சார் நான் இது எதையுமே எதிர்பார்க்கல இருக்கட்டும்ப்பா நீ எதுக்கு இத்தனை சாரி சொல்ற எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி இந்த கல்யாணம் நின்றுச்சுங்கிறது தான் எல்லார்கிட்டயும் சொல்லணும் அதுதான் எப்படி என்னன்னு ஒரே யோசனையா இருக்கு ஐயோ சார் ஆமா கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்கு எல்லார்கிட்டயும் இன்னையில இருந்து சொன்னாதான் ரத்னம் அங்கிள் இன்விடேஷன் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க அது ஒரு 1500 மேல இருக்கும் தம்பி 1500 ஆமையா நம்ம ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஐபிக்கும் சொல்லியிருக்கு எல்லா ஊர் எல்லா மாநிலத்துல இருந்தும் ஆளுங்க வராங்க பக்கத்துல நம்ம சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட கூட ஓரளவுக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் ஆனா பெரிய பெரிய விஐபி அவங்க இதுக்காகவே அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் தள்ளி வச்சு நம்ம கல்யாணத்துக்குன்னு டைம் ஒதுக்கிருக்காங்க பத்திரிக்கையில அவங்க பேரை போட்டு கௌரவப்படுத்தணும்னு எல்லாமே பண்ணியாச்சு இப்ப அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயோ அங்கிள் அங்கிள் சடனா கல்யாணம் நின்றுச்சுன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்செட் ஆகும் ஏகப்பட்ட கேள்வி நம்ம கிட்ட கேட்பாங்க வேணா நீங்க கல்யாணத்தை தள்ளி வச்சிட்டோம் 1 மாசம் 2 மாசம் ஆபத்துக்கு பாவம் இல்ல அங்கிள் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிங்கண்ணே வைரம் கிஷோர் சொல்றது கரெக்டா தான் படுதானே சடனா கல்யாணம் நின்றுச்சுன்னு சொன்னா ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க எல்லார்கிட்டயும் நம்ம என்ன சொல்ல முடியும் பேசாம அண்ணே நான் தான் ஆரம்பத்துல உடம்புக்கு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்தேன் என்ன வேணா சொல்லிருங்கண்ணே புரியுதுண்ணே என்ன சொன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வருவாங்க அது இது அந்த ஃபார்முலாட்டில நம்ம பாத்துக்கலானே நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்காருல இந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு தனியா ஒரு பெட்டை ஒதுக்கி கொடுத்துருவாரு பேசாம நான் போய் படுத்துக்கிறேனே வாய கழுவு என்ன அறிவோட தான் பேசுறியா ஏற்கனவே வீட்டுக்குள்ள எல்லாரும் அழுது கஷ்டப்பட்டு இருக்கோம் இதுல ஹாஸ்பிட்டல் வேற இதுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னே சொல்லிட்டு போயிடலாம் ஆமா வைரப்பா இன்னும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம் யார் என்ன கேள்வி கேட்டா என்ன நாம நம்ம பொழப்பாதான் பார்க்க முடியும் கரெக்டா சொன்ன தீர்வானா ரத்னப்பா விஐபி அதெல்லாம் எதுவும் பாக்காதீங்கப்பா அவங்க யாரும் நாளைக்கு வந்து நமக்கு ஆறுதலோ இல்ல சிந்து வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையோ அவங்க வந்து பார்க்க போறது இல்ல நம்ம பிள்ளைய நாம தான் பாத்துக்கணும் அதனால விடுங்கப்பா நான் வேணா எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன் ரத்னம் சொல்லுக்கா இல்ல எனக்கு ஒரு யோசனை நான் அதை சொல்லவா சொல்லுக்கா என்னன்னு கேட்கலாம் நல்ல யோசனையா இருந்தா அதுபடியே செஞ்சிருவோம் நம்ம வீரா திரு கல்யாணம் மாதிரி இருந்தா கூட ஒண்ணு இல்லக்கா
எல்லார்கிட்டயும் போன் பண்ணி சொல்லி நம்ம வாட்டுக்கு இருந்துக்கலாம். இது நம்ம வீட்டு செல்ல பொண்ணு கல்யாணம்னு ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாரையும் தேடி பிடிச்சி பத்திரிகையெல்லாம் கொடுத்து அதான் ஒரு மாதிரி. சொல்லுக்கா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நான் என்ன சொன்னாலும் நீ செய்ய வேண்டாம், ஆனா யோசிச்சுக்கோ. உனக்கு சரின்னு பட்டா இது படி செய். சொல்லுங்கக்கா. சிந்து, எனக்கும் அப்படிதான் தோணுது. கல்யாணம் நின்னதும் திடீர்னு வந்திருக்கானா? ஒருவேளை கல்யாணம் பேசவதான் இருக்குமோ? ஐயோ மதி, அது எப்படி பேசுவாங்க? கல்யாணம் நின்னா காயம் கூட ஆறல, அது எப்படி வந்து பேச முடியும்? ஏய்யானா, நீ சிந்துவை சுத்தி மட்டுமே யோசிக்கிற. ரத்ன மாமா, வைர மாமா அவங்களெல்லாம் சுத்தி யோசி. நீ தானே சொன்ன இந்த ஊர்லயும் நம்ம சிந்து கல்யாணம் தான் எல்லாத்த விட பெஸ்டா இருக்கும், அந்த அளவுக்கு கிராண்டா செய்றோம், பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் வராங்கன்னு. ஆமா பாப்பா. அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணம் டக்க நிக்குதுன்னா சொல்ல முடியாது. பத்திரிக்கை நியூஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்காக கூட. நீங்களா ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பேசாதீங்க. இப்பதான் சிந்து ஓகேவா இருக்கா, நீங்க வேற. இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன். நீங்க பேசுங்க. நீங்க பேசுறதுல எனக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. எனர்ஜியா? என்னடி சொல்ற? பெங்களூர்ல கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ற அளவுக்கு பேசணும்ல. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கணும், அது மட்டும் தானே பேலன்ஸா இருந்தது. ஆமா சிந்து, அந்த பையனை பத்தி கூட உங்க வீரானா எல்லாத்தையும் விசாரிச்சாரு. ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சொன்னாங்க. ரொம்ப கலகலன்னு ஜாலியா, இதோ நம்ம ஜீவா மாதிரி. உங்க வீரானா விசாரிச்சுட்டு வந்ததுமே சொன்னது அப்படிதான், நம்ம ஜீவா மாதிரி ரொம்ப நல்ல பையன்னு. என்னது? என்ன மாதிரியா? நான் நல்லவன் யார் சொன்னது? ஜீவா, உனக்கு நீ கெட்டவனா இருக்கலாம், ஆனா எங்க எல்லாத்துக்கும் நீ நல்லவன் தான். ஓ. ஏய் ஜீவா, நீ என்ன நினைக்கிற? நீ என்னடி நினைக்கிற? இல்லடா, எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்ன கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா கூட ஒண்ணும் தெரியாதுடா. மண்டபம், சமையல் அந்த மாதிரி அதான் பிரச்சனையோட போயிருக்கோம். நான் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணி என் கல்யாணத்தை நம்பி எத்தனை பேர் புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்களோ, எத்தனை பேர் என்னென்னத்தை புக் பண்ணிருக்காங்களோ, அவராருக்கு இருக்கிற வேலையெல்லாம் மாத்தி பிளான் பண்ணி என்னென்னமா முடிவு பண்ணிட்டு நாளைக்கு எல்லாருமே இங்க வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்கடா. அதான். சிந்து, நீயாடி இப்படி பேசுற? நான் எப்பவும் சொல்றதாடா, எனக்கு நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம். எந்த விதத்திலயும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. நான் ஒருத்தி கஷ்டப்படுறேன்னு சொன்னதும் எல்லாரும் எனக்காக நிக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் யார் மணிக்கு தலகுனிய வைக்க கூடாதுடா. இப்ப என் கல்யாணம் நின்னுச்சுன்னா ரத்னாப்பா வைரப்பாக்கு மிகப்பெரிய தலகுனிவுதான். அவங்க மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா அதை வெளியே சொல்லிக்கல. லூசு, அதுக்காக என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியா? எப்பனாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போறவதானே. அறிவில்லாம பேசாத. ஆமா தப்புதான். என்ன போய் யார் ஏத்துக்குவா? சித்தார்த்த நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணா கூட ஓகே, ஆனா நான் அவனை லவ் பண்ணி மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இதெல்லாம் கேட்டா கூட யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க. ஏண்டி இப்படி பேசுற? அதானே சிந்து. என்ன சிந்து? இல்ல உண்மைதானே? என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க யார் உடனே முன் வருவா? என்னோட குடும்பம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் சொன்னேனே 6 மாசம் உள்ளேயே கடந்து கஷ்டப்பட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் மீண்டு வர்றதுக்கு காரணமே கிஷோர் தான். நம்ம குடும்பம் மாதிரி தான்டா கிஷோர் குடும்பமும். மாசத்துல ஒண்ணுக்கு சளைச்சது கிடையாது. அக்கா, நீ என்ன சொல்ல வர? எல்லா ரத்னம் கல்யாணம் நிக்குது. எல்லார்கிட்டயும் எப்படி சொல்றது எல்லாம் யோசிக்கிறீங்க. சிந்து இனி சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டா. அவ உள்ள பேசுனதை கேட்டேல, நான் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன், உங்களை மாப்பிள்ள பார்க்க சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்ல தானே செஞ்சா. எதுக்காக இந்த கிஷோரையவும் இப்ப மாப்பிள்ளையா? அத்த, என்ன சொல்றீங்க? அது எப்படி அத்த? வேண்டாம் வேண்டாம், சிந்துவோட மனசையே நம்ம பார்க்கணும். அவ காதல் பெருசு நினைச்சிருந்தா நம்ம யாரையும் யோசிச்சிருக்க மாட்டாத்த. சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருப்பா. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பம் நம்ம தான் முக்கியம்னு சொல்லி அவனையே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சா. அது மாதிரி நம்மளும் அவளுக்கு உரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அத்த. வேண்டாம் வேண்டாம், அவ மனசு கஷ்டத்துல இதெல்லாம் தப்பாத்த. இப்படி நம்ம பேசணும் கூட அவகிட்ட சொல்ல வேண்டாம். ஆமா கண்டிப்பா. இப்ப என்ன, கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஆளாளுக்கு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாம கொஞ்சம் தலை குனிஞ்சு நிக்கணும், எங்கேயும் போக வர கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளவுதானே. அதுக்காக நம்ம தங்கச்சி வாழ்க்கை அசிங்கம் அவமானம் பார்த்து நம்ம தங்கச்சி வாழ்க்கையை நம்ம கேள்விக்குரிய ஆக்க கூடாது. அதை விட அவளை கஷ்டப்படுத்த கூடாது. கரெக்டா சொன்னீங்கடா. ஆமாக்கா, பசங்க 2 பேர் சொல்றது சரிதான். வேண்டாக்கா, 4 நாள் கல்யாணத்தை வேண்டவே வேண்டாம். டேய், நான் சிந்துவை கட்டாயப்படுத்த சொல்லலடா. சிந்து கிட்ட எதுக்கும் கேட்டா அவ சரின்னு தான் சொல்லுவா. ஏன்னா இப்பவும் நம்ம குடும்பம் தான் பாப்பா. ஐயோ சரத்து, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. கிஷோர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஏகப்பட்ட ஹோம் வச்சு நடத்திட்டு வராங்க. எல்லாரோட குணமும் தெரியும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவான். டேய், சொல்ல போனா அவன் உங்கள மாதிரி தான்டா. இதுக்காக தான்டா, இந்த ஒரே காரணத்துக்காக தான் சிந்து கல்யாணம்னு சொன்னதும் நீங்க வேற எங்கேயும் மாப்பிள்ள பார்க்க வேண்டான்னு நான் உங்க எல்லார்கிட்டயும் கிஷோர சொன்னேன். இந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும், ஏன் சித்தார்த்து மூலமா கூட எந்த பிரச்சனையும் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிதான் சிந்து கல்யாணத்திலே நான் அவ்வளவு தூரம் சித்தார்த்துக்காக நான் பேசினேன். அப்படிப்பட்டனா இந்த குடும்பத்துக்கோ இல்ல சிந்துவுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டத்தை வரவிடுவேனா? என் மேல நம்பிக்கை இருந்தா. அக்கா, உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்லவே இல்லக்கா. எவ்வளவு தூரம் உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்கேன்னு எங்க எல்லாத்துக்குமே புரியுது. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவ வேற யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைப்ப. ஆமாண்டா, அதுக்காக தான் இவ்வளவும் சொல்றேன். அங்கிள், நான் ஊட பேசுறேன்னு நினைக்காதீங்க. சிந்து கல்யாணத்தை பத்தி வேதவழி அம்மா எல்லாத்தையுமே சொன்னாங்க. சிந்து கல்யாணத்துக்குள்ள சித்தார்த்த மாத்தணும்,
இந்த குடும்பத்துக்கு ஏத்தவன அவனை மாத்தி தான் கல்யாணம் பண்ணணும் அவ்வளவு தூரம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அங்கிள். இப்ப சிந்துவை இதெல்லாம் வேண்டான்னு வெறுத்துட்டானா அவங்க மனசும் எனக்கு புரியுது அங்கிள். வேதவழி அம்மாக்காக நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு எல்லாமே அவங்கதான். நாங்க இந்த அளவுக்கு இப்ப நல்லா இருக்கோம்னா வேதவழி அம்மாவால மட்டும்தான். அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதனாலதான் கல்யாணத்துக்கு கூப்பிட கூட இல்ல. கல்யாண தேதி இப்பன்னு சொன்னதும் நான் அங்க இருந்து கிளம்பி வந்தவன். கேளுங்க அங்கிள், உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க. நான் நல்ல கல்யாணத்துக்கு ஓகேனா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கிள், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தியாகி அப்பெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. அவங்க மனசு சரியாகிற வரைக்கும் கண்டிப்பா நான் ஸ்பேஸ் கொடுப்பேன். உங்க வீட்டுல உங்க பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி நான் பாத்துக்கிறேன் அங்கிள். உங்களுக்கு ஓகேனா உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. ஏய் அப்படிலாம் பேசாத. உன்ன முத பிடிக்கலன்னு யார் சொல்லுவா? உன் குணம் தங்கண்டி. ஏன் திடீர்னு இந்த கிஷோரே நான் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ என்னடி பண்ணுவ? கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். ஏய் என்ன பேசுற? சிந்து, நான் ஒண்ணு சித்தார்த்த ஏமாத்தல. அவன் தான் என்ன ஏமாத்திட்டான். என்ன ஒரு துளியாவது மனசுல நினைச்சிருந்தா அவன் இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டான். நான் உன வேணுமே அவனை தூக்கி எறிஞ்சு இன்னொருத்தனை ஏன் சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கல. சிந்து, என் மனசுலயும் வலி இருக்கதான் செய்து. நான் ஏன் கல்யாணத்தை வச்சு என் அப்பா அம்மா தலை குனிய வேண்டாம். ஏய் சரத்து ரத்னாப்பா கூட தானே இருக்கான். ஆமாண்டி. போன் பண்ண அந்த கிஷோர் எதுக்காக வந்திருக்கான்னு கேளு. அவன் எதுக்கோ வந்து நம்ம தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்ல. நீங்க இதெல்லாம் பேசும்போதே நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். சரத்துக்கா? ம். என்ன ஜீவா எதுக்காக வந்திருக்கான்? சொல்லு ஜீவா, கிஷோர் எதுக்காக திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? ஜீவானா கல்யாணத்தை பத்தி பேசவா? டேய் எருமை சொல்லி தொலைடா. சொல்ல எனக்கும் டைம் கொடுங்கம்மா. ஆளாளுக்கு நீங்களா பேசினா. ஐயோ ஜீவா அதெல்லாம் விடு, நீ சொல்லு. அவன் வந்தது உன் கல்யாணத்துக்கு கூட மாட எல்லா வேலையும் பார்க்க. ஹோ, ஆனா இப்ப கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்றானா. என்ன ஜீவா சொல்ற? நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே சரத்துக்கு மெசேஜ் பண்ண. அவனும் இதத்தான் சொன்னான். ஜீவா மாமா என்ன சொன்னாங்களா? மாமா தீரு சரத்து எல்லாருமே அதெல்லாம் முடியாது, கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா சிந்துவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்காங்களாம். இதுல எனக்கு என்ன கஷ்டம்? எப்ப இருந்தாலும் என் கல்யாணம் நடக்கதான் போகுது. நான் சித்தார்த்த அடியோட மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி போக தான் போறேன். அது இப்பவே இருந்தா என்ன? ஏய் சிந்து. இல்லடா யோசிச்சு பாரு. என்னோட கல்யாணம் ஆசாசியா அப்பா அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இப்ப எல்லாரும் முன்னையும் அசிங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க வேண்டாம். ஒரு சில பேர் மாப்பிள்ள சரியில்லைன்னா ஓகே அப்படின்னு வாங்க. ஆனா இந்த உலகம் பொல்லாதது. எல்லாருமே பொதுவா பேசுறது அந்த பொண்ணு என்ன பண்ணாலோ அந்த பொண்ணு ராசி கெட்டவ. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்ன என்னென்ன பழக்கம் ஏதோ என்னமோ அப்படி இப்படி இந்த உலகம் பொண்ணை மட்டும் தான் குத்த சொல்லும். இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து நான் கண்டும் காணாம இருந்தா வெளியே போற நீங்க எல்லாருமேவும் இத ஃபேஸ் பண்ணணும், இதுக்காக கஷ்டப்படணும். வேண்டாம் வேண்டாம் ஜீவா, வா போய் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடலாம். ஏய் அவசரப்படாதடி. நான் அவசரப்படல. இந்த அளவுக்கு யோசிச்சுதான் நான் முடிவெடுத்திருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன அந்த கிஷோர் கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஏன்னா எனக்குன்னு மனசு இருக்கு. அவன் கூட நான் சந்தோஷமா வாழ்வேன். ஆனா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எல்லாம். சிந்து அனி, நான் எடுக்கிற முடிவு கரெக்டா அண்ணி? என் இடத்துல யாரா இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுப்பாங்க. நான் போய் ஓகே சொல்றேன் அண்ணி. அம்மாடி நல்லா யோசிச்சுக்கோமா. நான் தான் கல்யாணத்துக்கு முன்ன கிஷோர் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் போய் ஓகே சொல்லிட்டு வரேன். டேய் ஜீவா வா. சிந்து எனக்கு தெரியும் நீயும் இதுக்கு சம்மதம் சொல்ல வேணும். ஏன்னா கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஆளாளுக்கு என்ன நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறதுக்கு பதிலா இப்படி நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன்டா நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன்டா. வா வா போய் பேசலாம். சிந்து நீ வாடா. கிஷோர், நீ சொல்ற எல்லாம் சரிதான். ஆனா என் பொண்ணு மனசு எப்படின்னு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாயா. எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நீ இவ்வளவு தூரம் பேசுறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்குள்ள வா, அங்க இருந்து வந்திருக்க, ஏதாவது சாப்பிடலாம். ஓகே அங்கிள், ஆனா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். நீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க. அவங்க மனசு கஷ்டப்படுதுன்னா கண்டிப்பா வேண்டாம். கஷ்டப்படதான் செய்யும். அதுக்கு நான் பேசிக்கிறேன். அவங்க கிட்ட கூட நான் பேசிக்கிறேன். அவங்களுக்கு அதுக்கெல்லாம் சம்மதம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் அங்கிள். இல்ல கிஷோர், அது வந்து ரத்னப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். சிந்து, எனக்கு முழு சம்மதம். எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயும் இந்த குடும்பத்துக்காக இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுது. சிந்து, கிஷோர் ரொம்ப ரொம்ப நல்ல பையமா. கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்குவான். உன் மனசுக்கு ஏத்தபடி நடந்துக்குவான். இனி உனக்கு எந்த கஷ்டம் கவலை இருக்காதுமா. கண்டிப்பா இருக்காது. இந்த அத்தை சொல்றேன். கண்டிப்பா இனி சிந்து சந்தோஷமா இருப்பா. கனவா நிஜமா என்ன மலை மோதுதே, எதுவரையில் எனக்கு இந்த உயிர் வேதனை என
கை என் உடம்பை காயம் செய்தார் எங்கே கூறிடுவேன் என் உயிரே நீ எந்தன் பாதி இதுதானே நீதி உனை விட்டு போக முடியாதம்மா மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது காலடியில் கிடப்பது மணல் இல்லை என் மனம்தான்